வணக்கம். இப்போ பவர் ஃபெயிலியர் அலாரம் வயரிங் டயராம் பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பேஸ் ஃபெயிலியர் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று, ஒரு ஆப்டிலே டைமர் ஒன்று, ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று, ஒரு என்ஓ புஷ் பட்டன் ஒன்று, ஒரு பசர் ஒன்று, ஒரு 230 வோல்ட் பசர் ஒன்று. இந்த ரிலே எதுக்குன்னா வோல்டேஜ் நார்மலாக ஆச்சுன்னா இந்த ரிலே ஆன் ஆகும். இந்த ரிலே எதுக்குன்னா ரீசெட் பண்றதுக்காக இந்த ரிலே. இந்த ஆப்டிலே டைமர் எதுக்குன்னா நான் ஒரு மோட்டர் ரன்னிங்ல இருக்கு, அந்த நேரத்தில் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஆச்சுன்னா மோட்டர் ஆஃப் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஆப்டிலே டைமரு. இப்போ இதோட வயரிங்கை பத்தி பார்க்கலாம். இன்புட்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து ரிலேவோட A2க்கும் ஆப்டிலே டைமரோட A2க்கும் செகண்ட் ரிலேவோட A2க்கும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா சைரனுக்கும் ஒரு லூப் பண்ணிக்கிங்க. ஒரு பசருக்கு ஒரு லூப் பண்ணிக்கிங்க நியூட்ரல். அடுத்ததா இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட 11ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. 11 காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா நம்பர் 14ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு என்ஓல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு நம்பர் 21ல கொடுத்துருங்க. இது 21 காமனு, அடுத்து 24 நார்மல் ஓப்பனு. இதுக்கு லூப் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒன்று லூப் பண்ணிக்கிங்க. என்ஓல காமனு அல்லது என்ஓல ஒரு, இது ரெண்டுமே ரெண்டு ரிலே ஃபங்க்ஷனு. இப்போ பேஸ் ஃபெயிலியர்ல பார்த்தீங்கன்னா 11ல இன்புட் கொடுத்துருங்க. அதோட அவுட் நம்பர் 14ல இருந்து ஒரு வயர் எடுத்து நம்பர் 21 காமன்ல கனெக்ட் பண்ணிங்க. நம்பர் 24ல இருந்து என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு 24ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஒரு கண்ட்ரோலர் இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு ஆப்டிலே டைமரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆப்டிலே டைமரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா கண்ட்ரோலர் இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு ரிலேவோட R1 ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு டைமரோட நம்பர் 15ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா டைமரோட நம்பர் 18ல இருந்து ஒரு வயர் எடுத்து 230 வோல்ட் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஒரு பேஸ் எடுத்து என்ஓ புஷ் பட்டனுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்து ரிலேவோட என்ஓ அல்லது டைமரோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா ஒரு கண்ட்ரோலர் இருந்து ஒரு பேஸ் எடுத்து ரிலே 2 காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து பசருக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பவர் இந்த பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு பவர் நார்மல் ஆயிடுச்சுன்னா இந்த ரிலே ஒர்க் ஆகும். இந்த ரிலே நார்மல் ஆயிரும். அடுத்ததா இந்த ரிலே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பவர் ரீசெட் ஆயிடுச்சுன்னா, ரீசெட் ஆகி திரும்பி பவர் வந்துச்சுன்னா பசர் அடிக்க ஆரம்பிக்கும். ரீசெட் பண்ணா இந்த ரிலே ஆன் ஆகும். இந்த சைரன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் பவர் ஃபிளக்சுவேஷன் ஆயிருச்சு இல்ல ஆன் ஆச்சுன்னா இந்த ரிலே நார்மலுக்கு வந்துடும். இந்த R2ல இருக்கிற என்சி R2ல இருக்கிற என்சி அதோட பவர் இங்க பசருக்கு பசர் ஆன் ஆயிரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம ரீசெட் பண்ணுனா இந்த ரிலே ஆன் ஆயிரும். R2 ரிலே ஆன் ஆயிரும். அப்ப என்சில இருக்கிறது நார்மல் ஓபனுக்கு போயிடுச்சுன்னா பசர் ஆஃப் ஆயிரும். இந்த டைமர் பாத்தீங்கன்னா ஒரு 0 செகண்ட் செட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ல லோடு ஆஃப் ஆகாது. அதே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் செட் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் வந்துச்சுன்னா மோட்டர் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக இந்த டைமர் யூஸ் பண்ணுது. ஃபெயிலியர் ரிலே 3 பேஸ்க்கு L1 L2 L3 N பவர், இது பவர் வயரிங். கண்ட்ரோல் வயரிங் பாத்தீங்கன்னா நம்பர் 11 12 14 22 21 22 24 இது கண்ட்ரோல். இது எல்லாமே கண்ட்ரோல். இந்த வயரிங் எதுக்குன்னா வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன், வோல்டேஜ் ரீசெட் ஆயிடுச்சுன்னா இந்த வயரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வந்து ஆப்டிலே டைமரு. இது வந்து பேஸ் பில்லர் ரிலே.